உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போது வீட்டை வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிவெடுத்ததுனால மறுநாள் வந்துட்டு அன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, டே சோழா, நீயும் பாண்டியும் வேணா போயிட்டு வந்துடுறீங்களாடா, எனக்கு சைட்டில் இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குடா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா பாண்டி, உனக்கு எது வேலை இருக்குன்னா கூட நீ போய் பாருடா, நான் மட்டும் போகவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானும் வரேன், கண்ணன் தான் இருக்கான்ல கடையில் பார்த்துக்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. நடேசனும் பார்த்துட்டு, சரிடா போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு எங்கே கையெழுத்து போடணுமோ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நாங்கள் போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பத்திரத்தை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்போவுமே நிலா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது, என்னம்மா ஏமா அப்படி பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், எனக்காக நீங்கள் எல்லாருமே இப்படி பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அங்கிள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதம்மா, உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவங்க அப்பாவை நினச்சி பார்க்குறாங்க. ஏன்னா பெத்த பொண்ணுக்கே வந்துட்டு சர்டிஃபிகேட்டை கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துனவர் எங்கே, நம்மளை வந்துட்டு இந்த வீட்டில் நம்ம வந்து மருமகளாக இருக்கோம் அப்படிங்கிறக்காக 1 வருஷம் தான் நம்ம இந்த வீட்டில் இருந்திருப்போம், அதுக்கே வந்துட்டு இப்படி நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுற இவர் எங்கே அப்படிங்கிற மாதிரி 2ஐயும் கம்பேர் பண்ணி அவங்க அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. என்னம்மா அப்படியே நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ சந்தோஷமாக இருக்கணும், அது இப்படி இருந்தனாலே எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. இப்போ பல்லவனை பார்க்குறாங்க. பல்லவன் கிட்ட சேரன் பேசலை அப்படிங்கும்போது அப்படியே ரூமில் போய் உட்காந்துட்டு ஒரு மாதிரி லோன்லேயே ஃபீல் பண்ணுற மாதிரி அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது போய் கூப்பிடுறாங்க. பல்லவா பல்லவா அப்படிங்கிறாங்க. அவர் டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு, நீ அப்படின்ட்டு வராங்க. என்னடா அழுதுட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நீ, அண்ணன் பாருங்க நீ பேசவே மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. விடுறா, அவருக்கு கோவம் இருக்கும்ல, எப்படிலாம் உன்னை பாசமாக பார்த்துக்கிட்டாரு, ஆனால் நீ திடீர்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணால் அப்புறம் கோவம் வராதா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ, அதுக்காக என் அண்ணனை கூப்பிடாதுன்னு சொல்லிடுச்சு அண்ணி, நான் இவரை கூட அப்பாவை நினச்சதில்ல நீ, எனக்கு எல்லாமே இருந்து பார்த்தது அண்ணன் தான் சொல்லிட்டு அண்ணன் நான் ஒரு அப்பா மாதிரி வச்சு பார்த்தேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. ஏண்டா அப்பா மாதிரி வச்சு பார்த்தவருக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. தப்பு தான் நீ அப்படிங்கிறாங்க. சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவனுக்கு சமாதானம் சொல்கிறாங்க. அப்போயுமே வந்து பல்லவன் வந்து ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரியே இருக்காரு. அப்படிங்கும்போது சரி எப்படியாவது கொஞ்சம் பல்லவனை மூட மாற்றலாம் அப்படின்ட்டு, சரிடா பல்லவா என்ன பண்ணிட்டு இருந்த ரூமில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரிடா, அப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ளீன் பண்ணலாமா ஹனி அப்படிங்கிறாங்க. என்னடா வேலை செய்யணும்னா அந்த வீட்டில் எல்லாருக்குமே இது ஒரு மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிறாங்க. இல்லை நீ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, செய்யலாம் நம்ம அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கீழே எடு, நீ எடுத்து கொடு, நம்ம அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு தேவையில்லாத இருந்தால் தூக்கி போட்டுடலாம் சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை க்ளீன் பண்ணும்போது எடுத்து கொடுக்குறதுக்குமே பல்லவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உம்முனே எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது, டே ஏன்டா மூஞ்சி இப்படியே வச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. இவனை எப்படியாவது நம்ம மூட மாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, டே பல்லவா அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பத்திரத்தை தேடி வந்தப்போ அவங்க மேலே ஏறினது, அப்புறம் ஓட்டை பிரித்து அந்த வழியாக தான் வந்துட்டு சோழன் இறங்குனது, அப்படியே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு அன்றைக்கி என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் வந்துட்டு பல்லவன்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்லி அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சோன்னே பல்லவனும் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி சிரிச்சுட்டு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் நடேசன் உட்காந்துட்டு அதையும் பார்க்குறாரு. என்ன மாதிரி பொண்ணு இது, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படி சூப்பராக வந்து அவள் தூக்கிட்டு வரா பாரு அப்படிங்கிற மாதிரி நிலாவை நினச்சி பெருமையாக உட்காந்துட்டு அது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து கிளியர் பண்ணிட்டே இருக்கும்போது தேவையில்லாத வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தூக்கி போடுறாங்க. அப்போ திடீர்னு நிலா வந்துட்டு, அங்கிள் ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வந்துட்டு, என்னம்மா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், மேலே என்னென்ன தான் வச்சுருக்காங்கன்னே தெரியல, ஒரே குப்பையாக இருக்குது, என் ரூமெல்லாம் நான் எப்போவோ க்ளீன் பண்ணிட்டேன், இந்த ரூம் பாருங்கள் க்ளீனே ஆகாமல் எப்படி கிடக்குன்னு, அதான் தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுடலான்னு பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் இப்போ என்ன பாருங்கள் அங்கிள், உங்கள் ட்ரங்க் பெட்டியில் எதெல்லாம் தேவையில்லாதது இருக்கோ அதெல்லாம் வந்து எடுத்துருங்க, தேவையானதை மட்டும் வைப்போம், முதல்ல அந்த பெட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. மடி அந்த பெட்டியெல்லாம் எதுவும் நீ பண்ணிடாதம்மா, அதில் இருக்கிறது எல்லாமே என்னோடது முக்கியமானது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் பொக்கிஷத்தெல்லாம் நான் எதுவும் பண்ணலை, அதில் என்னென்ன தேவையானது இருக்கா தேவையில்லாத ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்னு தான் நான் சொன்னேன், இல்லைனா பூச்சிக்கிச்சு ஏதாவது இருக்க போகுது அங்கிள் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியோ, சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூடவே உட்காந்து ஒன்றொன்னையாக பார்த்துட்ருக்காரு. அப்போது அது எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வேஸ்டேஜ்லாம் வந்து பல்லவங்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் தூக்கி போட்டோடா அப்படி இப்படிலாம் சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த ட்ரங்க் பெட்டியில் வந்து ரொம்ப நேரமாக வந்துட்டு நடேசனும் பார்த்துட்டு, ஏம்மா இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானதாம்மா, இந்த பெட்டியை யாரும் தொடாதீங்க, இதை அப்படியே தூக்கி அங்கே மேலேயே வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் வேறு பெட்டியாவது மாற்றி வைக்கலாம், என்ன அதையே வைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மடி இதில் இருக்க ஒன்றுமே எனக்கு முக்கியமானது, தயவு செஞ்சு யாரும் அந்த பெட்டியை தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. ஒன்று நின்னிலாம் யோசிக்கிறாங்க. ஏண்டா பல்லவா அப்படி என்ன அந்த பெட்டியில் முக்கியமானது வச்சுருப்பாரு,
அதை யாருமே தொட வேணான்னு வேறு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதான் நீ எனக்கு ஒன்றும் புரியல, ஏதாவது ரகசியமாக வச்சுருப்பாரோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்னென்னு அதை பார்க்கணும், அதை எடுறா பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ வேணாம் நீ அந்தாலும் வந்து இது கத்த போகிறாரு அப்படிங்கிறாங்க. பல்லவா அந்தாலும் இந்தாலும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. சாரி நீ அவர் ஏதாவது சொல்ல போகிறாரு அப்படிங்கிறாங்க. நீ எடுடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து கொடுத்த உடனே ஒன்று எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அதில் சாரீலாம் இருக்குது. அண்ணி என்ன நீ சேலையெல்லாம் வச்சுருக்காரு, ஒருவேளை அவங்க ஒய்ஃபோட தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. இருக்கலாம்டா, சோழனோட அம்மாவோடதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒன்றா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்த உடனே நிலாக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அது ஒரு கேர்ள் சின்ன வயசில் எடுத்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கன்னு தான் தெரிலையே, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ பல்லவன் இதை பார்த்துட்டு என்ன நீ ரொம்ப நேரமாக அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருவேளை சோழனோட அம்மா அவங்கள தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க. தெரியலடா பல்லவா, ஆனால் இவங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா, இந்த ஃபோட்டோவை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீ இங்கே இருக்க ஃபோட்டோவை நீங்கள் எப்படி ஏற்கனவே பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்க்குறாங்க. அண்ணே அதை விடுங்க, நீ அதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இருடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடுறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை மட்டும் அது உள்ளே வைக்காமல் ஃபோட்டோவை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேஷுவலாக எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சாயந்தரமாக நடேசன் வெளியில் பாட்டு கேட்டு உட்காந்துட்டு இருக்காரு. வெளியில் போகிறாங்க நிலா. போயிட்டு அப்படி நிற்கும்போது என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா கேட்க போகிறேன், கேளு, எதுவாக இருந்தாலும் நீ கேட்டால் நான் என்ன பதில் சொல்லாமல் போயிட போகிறேன், இல்லை சொல்லலைன்னா தான் என்னை விட போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த ட்ரங்க் பெட்டியில் ஏதோ முக்கியமான பொக்கிஷம்லாம் இருக்குன்னீங்களே, என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதை தான் நான் சொல்லிட்டேன்ல, அது எதுவும் தேவையில்லாமல் நோண்டக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. சரி நான் அதில் இருக்கிறது எதுவும் நோண்டல, ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃபோட்டோவை காட்டினோன்னு அவருக்கு அப்படியே செம்மக்கம் வந்துடுது. நிலா ஏமா இந்த ஃபோட்டோலாம் நீ எடுத்த, நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன் அதை எடுக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோ பிடிங்கிறாரு. அங்கிள் இந்த ஃபோட்டோவுக்கும் என்னமோ இருக்குது, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ எந்த விஷயமா இருந்தாலும் நோண்டி 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கியே, அதை விடு நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது, நீங்கள் எப்படி இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வந்துச்சு அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ நான் ஒரு விஷயத்த சொன்னால் சரின்னு கேட்டுட்டு போக மாட்டியா, இது ஏன் அப்படி நடந்துச்சு அது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வியாக கேட்டு சாவடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சாதாரணமாக இப்படி கோவப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ ஏமா அப்போ இந்த ஃபோட்டோவை பற்றி கேட்டுகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இந்த ஃபோட்டோக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்கா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், என் அம்மாவோட ஃபோட்டோ உங்களோட ட்ரங்க் பெட்டியில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி நடேசனுக்கு ஆடி போயிடுது. டக்குன்னு எழுந்து நின்றுட்டு நிலா என்னம்மா சொல்லிட்டு இருக்க, இந்த ஃபோட்டோவில் இருக்குது உன் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், என் அம்மாவோட ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோவை நான் பார்த்த உடனே இந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு ரொம்ப நேரமாக போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இது என் அம்மாவோட ஃபோட்டோ, எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது, நான் பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா சின்ன வயசு ஃபோட்டோ இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி நடேசனுக்கு ஒன்றுமே புரியல. மடி நிலா நீ தேனோட பொண்ணாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா எங்கள் அம்மாவோட பேர் கூட உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. மடி நீ உங்கள் அம்மா பேர் தேன்மொழின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்க, நான் அப்போலாம் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த தேனோட பொண்ணு தான் நீன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, இந்த தேனோட பொண்ணு தான் நான், எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அதுக்கு எனக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறாங்க. நிலா இப்போதைக்கு எந்ததையும் கேட்காத, தயவு செஞ்சு விட்டுரு, உனக்கு எப்போ இதை நான் சொல்லணுமோ அப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஏதோ நீங்கள் மறைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு நேரம் வரும்போது நானே சொல்கிறேன், இப்போ நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேணாம், எப்படியோ தேனோட பொண்ணு தான் நீனு தெரிஞ்சு போச்சு இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ போய் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நிலாக்கு ஒன்றுமே புரியல. அப்படின்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவேம்மா, எனக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட அதை கட்டாயமாக சொல்லுவேன், ஆனால் இப்போ அதை பற்றி என்கிட்ட கேட்காத அப்படின்றாரு. சரின்னு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இதே அவங்களுக்கு ரிப்பீட்டடாக ஓடிட்டே இருக்குது. அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருக்காரு, தேனோட பொண்ணு தான் நீயான்னு கேட்குறாரு. நம்ம அம்மாவோட பேர் சொன்னப்போ அவருக்கு அது பெருசாக தெரியல, ஆனால் நம்ம அம்மா தான் இவங்கன்னு தெரிஞ்சோடனே இவர் இவ்வளோ சந்தோஷப்படுறாரு, ஆனால் அதே டைம் கோவமும் படுறாரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க. சரி இதை பற்றி அன்னிக்கு ஏதாவது தெரியுதான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க அன்னிக்கு கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்க அண்ணியும் ஃபோன் எடுத்துகிட்டு நிலா எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்களாம் நல்லா
தான் இருக்கோம், நீ தான் ஆளே மாறிட்ட அப்படிங்கிறாங்க. மாறிட்டேனா? என்ன நீ சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், புதுசாக நீ அந்த வீட்டுக்கு போனப்போ ஸ்டார்டிங்லலாம் அத்தனை வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுவேன். வீட்டில் எல்லோரும் கோவமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் நான் உனக்கு தெரியாமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போலாம் பாரு, எங்களெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன். எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் யாராவது ஒருத்தராவது எனக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ சாரி நிலா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணால் மட்டும் அது நியாயம், நான் பண்ணலன்னா மட்டும் என்னை கேள்வி கேட்பீங்களா? நான் உங்களுக்கு ஃபோன் மட்டும்தான் பண்ணலை, ஆனால் அம்மாவோட பர்த்டேக்காக இருக்கட்டும், உங்களோட ஞாபகம் எல்லாமே எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நிலா, சும்மா தானே கேட்டேன், ஏன் அதுக்கு கோச்சிக்கிற அப்படிங்கிறாங்க. சரி அண்ணி, நான் கோவம்லாம் படல அப்படின்றாங்க. சரி சரி, இவன் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. போயிட்டுருக்கு அண்ணி, ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன்ல, அங்கே தான் போயிட்டுருந்தேன், ஆனால் இப்போ வேலையை விட்டேன் அண்ணி அப்படிங்கிறாங்க. வேலையை விட்டியா? ஏன் நிலா, என்னாச்சு? நீ ஒரு ஆம்பிஷனோட தானே போன, அவ்வளோ சீக்கிரம் நீ வேலையெல்லாம் விட மாட்டியே, எதுக்கு விட்ட அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த ராகவோட நடந்த கதை எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மதிக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்படி கூட இருப்பானுங்களா அப்படிங்கிறாங்க. அதுதான் நீ, எனக்கு பிடிக்கவே இல்லை, செட் ஆகலை, அதனால் நான் வேலையை விட்டு நின்ட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி நிலா, அப்படின்னா இப்போ திரும்பவும் நீ ஃப்ரெஷ்ஷாக புதுசாகவே ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, நீ பார்த்துக்கலாம், ஆனால் நான் வேலையை விட்டதுலேயும் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நடக்க போகுது அப்படின்றாங்க. ஆமாம் நீ, எனக்கு எங்கள் அந்த ஆஃபீஸில் இருந்த பொண்ணு, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாங்களே தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம், அதுதான் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்க நீ அப்படிங்கிறாங்க. சூப்பர் நிலா, வெரி குட், நான் நீ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் நிலா, நீ ஒரு கம்பெனிக்கு ஓனர் ஆகணும், ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ண போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குமே, அதுக்கெலாம் என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. நிலா வந்து சிரிக்கிறாங்க. என்ன நிலா, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ சிரிக்கிறியே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இருக்கவே இருக்காங்க இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே, இவங்களெல்லாம் என்ன உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் உங்கள் புருஷன் மாதிரி நினச்சிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, என்னதான் இருந்தாலும் உன் அப்பா அம்மா அப்புறம் உன் அண்ணன் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை நீ, அவங்கள பற்றி நினச்சாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ நல்லதாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அதை நான் இப்போ இது பேசி உன்னை டென்ஷன் படுத்த விரும்பலை, சரி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. வீட்டில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கோன்னு மட்டும்தான் நீ சொன்ன. அவர் சோழனாக இருக்கட்டும், அப்புறம் சேரண்ணன், பாண்டி, ஏன் என் மாமனார் அங்கிள்லாம் சொல்லவே வேணாம் தெரியுமா. எங்கள் நாங்கள் இப்போ இருக்கோம்ல, அந்த வீட்டை வந்துட்டு வீடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எப்படியெல்லாம் பேசுனீங்க, இந்த வீட்டில் போய் நீ இருக்கியா அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த வீட்டு பத்திரத்தையே அடகு வச்சு அதிலேருந்து எனக்கு 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனுஷங்கள்லாம் நீ, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்கள் மாமனார் மாமியார் அப்புறம் உங்கள் புருஷன் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நிலா பாத்தியா, என்னதான் இருந்தாலும் இப்போ புருஷன் வீட்டு ஆளுங்களை தூக்கி வச்சுட்டு எங்களை மட்டும் தட்டுற அப்படிங்கிறாங்க. அண்ணி நான் அதுக்காக சொல்லலை, நீங்களே நினச்சி பாருங்க, உங்களுக்கு கிட்டே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் சர்டிஃபிகேட் கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொளுத்துனவர் அவர். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சோழன் எனக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தாரு, அதை வச்சு நான் ஜாபுக்கும் போனேன். இப்போ அது செட் ஆகலைன்னு இன்னொன்று நான் ஓனராகவே ஆகணும் அப்படிங்கிறக்காக வீட்டையே வச்சு எனக்காக தரதுக்காக வீட்டில் எல்லாருமே ஈகராக பண்ணுறாங்க நீ. ஆனாலும் நான் வேணான்னு சொல்லி கூட கேட்காம என்னோட நல்லதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து யோசிச்சு பண்ணுறாங்க நீ. அப்படி இருக்கும்போது சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னமோ நிலா, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஆனால் என்ன, டிவோர்ஸ் போய் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கியே, அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. ஏன் நிலா, உனக்காக இவ்வளோ இது பார்த்து செய்கிறாங்க, இந்த ஃபேமிலியை விட்டுட்டு நீ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு வெளியே போயிட்டு உன்னால் இருக்க முடியுமா, நீ யோசிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ, எனக்கே புரியுது, அன்றைக்கி ஏதோ இருந்த கோவத்தில் நான் பண்ணிட்டேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்கள ஒரு நாள் கூட பார்க்காம அவங்க இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாத நீ அப்படிங்கிறாங்க. அப்படி மதிக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எப்படியோ நிலா, நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லு நிலா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நமக்கு வேறு யாராவது சொந்தக்காரங்க எனக்கு தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குற, எனக்கு எதுவும் தெரியலையே, உனக்கே தெரியலனா எனக்கு எப்படி நிலா தெரியும் அப்படின்றாங்க. சரி அண்ணி, ஆனால் அம்மாவோட இந்த சொந்தக்காரங்க ஊர் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காங்களா, ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லையே நிலா, அந்த மாதிரிலாம் இது சொன்னதுலையே, ஏன் திடீர்னு அப்படி கேட்குற அப்படின்றாங்க. இல்லை நீ ஒரே ஒரு நிமிஷம், நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிட்றேன், அந்த ஃபோட்டோ பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னும்போது ஆன் கால்லே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவும் சென்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்தது மதி, என்ன நிலா ஏதோ ஒன்று அனுப்ப போகிறேன்னு பார்த்தா அத்தையோட சின்ன வயசு ஃபோட்டோவை அனுப்பியிருக்க, இதான் ஒரு விஷயமா உனக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணி இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன நீ பேசிகிட்டு இருக்க, அத்தையோட சிறு வயசு ஃபோட்டோவை அனுப்பிட்டு இது பெரிய விஷயம்னு வேறு சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்களுக்கு அது தெரியாது,
கிடையாது. இந்த ஃபோட்டோ இங்கே நான் இருக்கிற என் வீட்டில், அதுவும் என் அங்கிளோட அவர் வச்சுருக்க ட்ரங்க் பெட்டியில் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ, அதுவும் அம்மாவோட ஃபோட்டோ, சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ இவர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நிலா சொல்லிட்டுருக்க, உன் மாமனார் கிட்ட அத்தையோட சின்ன வயசு ஃபோட்டோ இருந்ததா, எப்படி அப்படிங்கிறாங்க. அதுதான் நீ எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நீ இதை உன் மாமனார்கிட்டே கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் போய் கேட்காம இருப்பேனா, போய் கேட்டேன். ஆனால் அவர் நீ தேனோட பொண்ணாமான்னு சொல்லி கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷம் மட்டும் பட்டார். ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேம்மா, இன்னொரு நாள் நேரம் வரும்போது சொல்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டாரு நீ அப்படிங்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு எனக்கும் புரியலையே அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ, நீங்கள் இப்படின்னு கேட்காம அம்மா கிட்ட ஏதாவது நீங்கள் இதை வச்சு பேசி பார்த்துட்டு, நீங்கள் இல்லை அந்த ஃபோட்டோவை எப்படி வந்துச்சு, எப்போ எடுத்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு எப்படின்னு மட்டும் எனக்கு தெரியணும் நீ அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா, இதை நீயே அம்மா கிட்ட கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அண்ணி, சொல்கிறதா இருந்தால் இத்தனை வருஷத்தில் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா, இப்போ நான் கேட்டால் மட்டும் சொல்லிடவா போகிறாங்க, அதனால் நீங்களே பேசிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி நிலா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்துட்டு அவங்க அன்னிக்கிட்டேருந்து எந்த காலும் வரல அப்படிங்கும்போது நிலாக்கு இதே ஒரு யோசனையிலே வந்துட்டு இவங்களே கால் பண்ணுறாங்க. சொல்லு நிலா அப்படின்னோடனே, அண்ணி என்னாச்சு, நான் சொன்ன விஷயம் அம்மா கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா அப்படின்றாங்க. இல்லை நிலா, நானும் கேட்டு பார்த்தேன், அவங்க எதுவும் ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது நம்ம வீட்டில் இருக்க ஃபோட்டோ தானே அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்களே தவிர எதுவும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இதோ ரூமில் தான் தனியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ வேணால் பேசுறியா அப்படின்னோடனே, சரிங்க நீ, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்துட்டு அவங்க அம்மாவோட நம்பருக்கு அவங்க நடேசனோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. அதை வந்து பார்த்த உடனே ஒரே நிமிஷத்துலேயே அங்கேருந்து கால் வருது. கால் வந்த உடனேமே நிலாக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரி, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லைனா அம்மா இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எதுக்கு நமக்கு உடனே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஆமா அப்படிங்கிறாங்க. ஏய் நிலா, என்னடி, எதுக்காக இவர் ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சிது, நீ எப்படி இவர் ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இவர் உனக்கு தெரியுமாம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் நிலா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, இவர் ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறாங்க. நீ இவர் எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இவர் எங்கேயாவது பாத்தியான்னு கேட்குற, இவர் தான் என்னோட மாமனார், சோழனோட அப்பா அப்படிங்கிறாங்க. நிலா, என்ன சொல்கிற, நடேசன் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னோட அங்கிள் தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ தான் அவரை பார்த்ததே இல்லைல்ல அப்படின்றாங்க. நிலா, நடேசனனோட ஃபோட்டோ உன்கிட்ட எப்படி வந்துச்சு, நீ அவரை பார்த்தியா எங்கேயாவது அப்படிங்கிறாங்க. அம்மா திரும்ப திரும்ப சொல்கிறேன், சோழனோட அப்பா அம்மா அவர் என் வீட்டில் தாம்மா இருக்காரு அப்படிங்கிறாங்க. சரிடி, அது எனக்கு ஒன்றுமே புரியலையே, அங்கிள் வீட்டில் தான் நீ இவ்வளோ நாளாக இருந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வருவீங்களா, அண்ணி ஏதோ ஒரு தடவை வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் ஏதோ உன் புருஷன் ஒரு நாள் வந்த மாதிரி வந்தார், ஏதோ எங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிட்டு போகிறேன்னு சோழனை கூட்டிகிட்டு போய் அது ஒரு திருட்டு பழியை போட்டார், நீலாம் எங்கே எங்கள் வீட்டுக்கு வர போகிற அப்படிங்கிறாங்க. நிலா, அந்த கதையெல்லாம் விடு, இப்போது நடேசனன் வீட்டில் தான் நீ இருக்கியா, சோழன் வந்து நடேசனனோட பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதெல்லாம் சரி, இவர் எப்படி நீ அண்ணன்னு சொல்கிற, எனக்கு இவரை இத்தனை வருஷமாக நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நிலா, அதெல்லாம் ஒரு பெரிய கதடி, அவருக்கு நான் அவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. நன்றி கடன் பட்டிருக்கியா, என்னம்மா சொல்லிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. நிலா, இதுக்கு மேலே என்னால் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது, உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லு, இல்லைன்னா மதிக்கு தெரியும்ல, நான் மதியை கூட்டு உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்னம்மா அவசர அவசரமாக ஏதோ பேசிகிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நான் இந்த வீட்டில் இருந்தப்போ இதெல்லாம் ஒரு வீடா, உன் அண்ணி வந்து சொன்னா, அதெல்லாம் ஒரு பையனா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசினேன், இப்போ என்னமோ அவரை பார்த்த உடனே நீ நேராக கிளம்பி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நிலா, அந்த விஷயம்லாம் நான் நேரில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன், நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்தாலும், சரி நடேசன் அங்கிள்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லிக்க வேணாம், அம்மா நேரில் வந்தோடனே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு கார் வந்து வாசலில் நிற்குது. அப்போ நடேசன் பார்க்குறாரு, இன்னும் ஒரு கார் வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இறங்கும்போது வந்து நிலாவோட அண்ணி தான் ஃபஸ்ட்டு இறங்குறாங்க. இறங்கினோடனே பார்த்துட்டு இது நிலாவோட அண்ணி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மடி நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ சேரனுமே வந்துட்டு பார்த்துட்டு ஆமாம் இது நிலாவோட அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நிலா ஓடி வந்து பார்த்தோன்னே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டு வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. இதோ காரில் தான் இருக்காங்க அப்படின்னோடனே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே அவங்க தயங்கி தயங்கி கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கும்போது யார் வந்திருப்பா கூட அப்படிங்கிற மாதிரி எட்டிட்டு பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ இறங்குனது தேனு அப்படிங்கும்போது நடேசனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுது. பார்த்துட்டு தேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. நேராக வந்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 2 பேருக்குமே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. வீட்டில் இருக்க யாருக்குமே எதுவுமே புரியல, என்னடா அது நிலாவோட அம்மாவை பார்த்துட்டு இவர் என்னமோ இப்படி பண்ணுறாரு, அவங்களும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடேசன் கிட்ட ரொம்பவுமே கையை கூப்பி அழுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும்
ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்லம்மா, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளர வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராரு. வந்தோடனே மடி தேனு, உன் பொண்ணு தான் நிலாங்கிறது எனக்கு இத்தனை நாளாக தெரியாதுமா அப்படிங்கும்போது, ஏண்டி என் பேர் தேன்மொழிங்கிறது கூட நீ சொல்லலை அன்னைக்கிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, தேன்மொழின்னு தெரியும், ஆனால் அந்த தேன்மொழி நீதாங்கிறது எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, அதெல்லாம் சரி, நீங்கள் இவ்வளோ பாசமலையை பொழிஞ்சிக்கிறதுக்கு காரணம் என்ன, எனக்கு அது தெரியணும் அப்படின்றாங்க. சோழன் அப்படியே பார்க்குறாரு. ஏங்க என்னங்க நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதுதான் சோழன் புரியல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எனக்குமே புரியல தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து தேனு வந்து நேராக எந்திரிச்சு வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருடி நிலா, எங்கேயோ சுற்றி நீ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டியோன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் இருந்தாலும், ஆனால் கடவுள் உன்னை கரெக்டான இடத்துல தாண்டி வந்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, அண்ணன் மட்டும் இல்லைனா நம்மலாம் இன்றைக்கி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கோனா அதுக்கெல்லாம் காரணமே அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அங்கிளா அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. நடேசன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ போயிட்டு சோழன் கிட்ட, தம்பி நீங்கள் எப்போயோ பண்ண ஒரு உதவி அப்பா கோணம் அப்படியே உங்களுக்கு இருக்குப்பா, அதனால தான் என்னவோ நிலா வந்து உங்ககிட்ட உதவி கேட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அது ஒரு ஜென்மம் தொடரணுங்கிறதுக்காகவே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல் அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டே சிரிக்கிறாரு. என்னமோ ஒன்று நடக்குது, ஆனால் என்னன்னு தான் புரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி புரியாத மாதிரி அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. நிலாவுமே, அம்மா என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பேசுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஆனால் அண்ணன் செஞ்ச உதவிக்கு முன்னாடி நம்மளை என்ன தான் செஞ்சாலும் அதுக்கு ஈடே ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்படி என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கும்போது அப்படியே நடேசனுமே தேன்மொழியும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. நடேசன் வந்துட்டு, மடி தேனு, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம், நான் ஒரு நாள் வரும்போது நானே நிலா கிட்ட பொறுமையாக சொல்லிக்கிறேன், நீ விடுமா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் நான் அதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. மா சொன்ன கேளுமா அப்படிங்கும்போது, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேனு சொல்கிறாங்க. இங்கே பாருடி நிலா, இவரை வந்துட்டு கொலகாரன்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அந்த கொலகாரன்னு சொல்லி நியாயமாக கூட்டிகிட்டு போக வேண்டியது உன் அப்பாவை தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி, அவரோட ஒய்ஃபை வந்துட்டு அவர் கொலை பண்ணலடி, அவர் பாட்டுக்கு தான் நின்றுட்டு இருந்தார் ரோட்டில், உங்கள் அப்பா தான் நேராக வந்து இடித்து அவங்க ஆக்சிடெண்ட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அப்போது நான் உன்னை குழந்தையாக வச்சிட்டு இருக்கேன், உங்கள் அண்ணன் ஓரளவு விவரம் தெரிஞ்சவனாக இருந்தான், அப்போது நான் கதறி அழுததை பார்த்துட்டு அவர் மனசு இறங்கி தான் அவர் தான் அந்த கொலையை பண்ணாருங்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு கடைசியில் அப்படி தாண்டி போச்சு, ஏன்னா அவரும் லாரி டிரைவர் அப்படிங்கிறனால நான் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொலைப்பள்ளியை அவர் ஏற்றுக்கிட்டாருடி, நியாயமாக பார்த்தா உன் அப்பா தான் ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நிலாவுக்கு அப்படியே ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு, அப்போ யாரோ செஞ்ச கொலைக்காக தான் இவர் உள்ளே போனாரா, நம்ம தான் அவர் வந்து கொலைகாரங்கிற மாதிரி பேசிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த கில்ட்டு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.